கேபா டெஸ்ட் மேட்ச்ல கடைசியா ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் இந்தியாவை இன்னிங்ஸ் தோல்வியிலிருந்து காப்பாத்தி ஃபாலோவனை அவாய்ட் பண்றதுக்காக அவங்க ஆன ஆட்டத்தை பார்க்கும் போதும் அண்ட் அவங்க ஃபாலோவனை அவாய்ட் பண்ணதையும் பார்க்கும் போதும் எனக்கு இந்த பர்டிகுலர் நாக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். 1990 கபில் தேவ் வந்து லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா கடைசி ஒரு விக்கெட் நரேந்திர ஹிர்வானியை வச்சுட்டு ஒரே ஓவர்ல தொடர்ந்து 4 6 அடிச்சு ஃபாலோவனை அவாய்ட் பண்ண வச்சு இந்தியாவை இன்னிங்ஸ் தோல்வியிலிருந்து காப்பாத்துவாரு. முதல் 2 பால் சூப்பரான ஒரு டிஃபென்ஸ் கபில் தேவ் வச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஏறி வந்து ஸ்ட்ரைட்ல ஒரு 6 ஒன்று விடுவாரு. திரும்ப அதே போல ஏறி வந்து ஸ்ட்ரைட்ல ஒரு 6 ஒன்று விடுவாரு. திரும்ப நின்னுகிட்டே ஒரு 6 ஸ்ட்ரைட்ல, திரும்பவும் நின்னுகிட்டே ஒரு 6 ஸ்ட்ரைட்ல. கபில் தேவோட இந்த வீர சாகச இன்னிங்ஸ்ல எல்லாம் சொல்லும் பொழுது இந்த இன்னிங்ஸையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த 83 கேட்ச் ஒன்று அப்படின்னா அதுல அந்த ஃபாலோவன் தவிர்த்தது. ஏன்னா ஒரு விக்கெட் தான் இருக்கு, ஒரு பெரிய ஷாட் தப்பா ஆடிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்து பேட் பண்ணணும். ஸோ அந்த மேட்ச்ல தோத்துருவாங்க. ஆனா ஒரு இன்னிங்ஸ் டிஃபீல்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா கபில் தேவ் தவிர்த்துட்டாரு அப்படின்னு கபில் தேவோட பேரை எப்பவுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு கபில் தேவ் மாதிரி ஒரு ஃபாலோவனை தவிர்க்கிறதுக்கு ஒரு 4 6 அடிச்சு ஃபாலோவனை தவிர்த்ததுன்னா யாருமே கிடையாது. அதனால கபில் தேவ் வந்து ஒரு வாரியர்னு சொல்லுவாங்க.